அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சய் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே என்னது எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. அதில் என்னென்ன ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்கன்னா, ஜிடி, சிஏஎஃப்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதில் அதாவது என்னையிலேருந்து என்ன வருது, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், எப்படி பேமெண்ட் பண்ணலாம், என்ன லாஸ்ட் டேட்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னிலேருந்து என்ன வரைக்கும் போடலான்னு பார்த்தீங்கன்னா, 24/11/2023 டு 31/12/2023 வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து 31/12/2023 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கோம். அன்றைக்கி மிட் நைட் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1/1/2024 வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஆன்லைன் கரெக்ஷன் அது சேஞ்சஸ் எதனா இருந்துச்சுங்கன்னா 4/1/2024 டு 6/1/2024 மிட் நைட்டு வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிப்ரவரி மார்ச்சில் ஷெட்யூல் வைஸாக நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்லையும் எழுதலாம். அதாவது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 13 ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழும் இருக்குது பாருங்க. தமிழ் அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருக்கூடாது. இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் கொஷின் வரும். இங்கே தமிழ்னு கொடுத்தா தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின் டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். பேஸ் ஸ்கேல்னு சொல்லிட்டு 27,700 முதல் 69,100 வரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேக்கன்சி பார்த்திங்கன்னா 26,146 வேக்கன்சி டோட்டலாக. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்ப்போம். பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, இஆர், எஸ்எஸ்எஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மெயிலுக்கு மட்டும் 23,347 வேக்கன்சி. அதே ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 2,799 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஆண்களை விட பெண்களுக்கு குறைவு தான். இருந்தாலும் பெண்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். தைரியமாக எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த டேட்டுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 21/1/2024 இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே எந்த இயருக்குள்ளே எதுலேருந்து பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2/1/2001 முதல் 1/1/2006 பிறந்தவங்க இவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது கேட்கலாம் மற்றவங்க 23 வயசு வருது தான் எழுதலாமான்னு சொல்லி கேட்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ்ட் வைஸு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸு, அதே ஓபிசி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 23னா ப்ளஸ் ஒரு 3 26 ஏஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 1/1/2024 இவங்க வந்து 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. 10th மட்டும் 10th படிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி 10த்துக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தாலையும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் பேபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. அதே விமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு எஸ்சி, எஸ்டி, இஎஸ்எம்க்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊருக்கு எங்கெங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது தெளிவாக பார்த்துக்கோங்க எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது டோட்டல் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் கொஷின்ஸ் டோட்டல் பேப்பர் கண்டெய்னிங் 80 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. சரிங்களா?
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் சொல்லிட்டு 20 கொஷின்ஸு, அப்புறம் மேக்ஸிமம் மார்க் வந்து 40 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 20 கொஷின்ஸ் 40 மார்க்கு. அப்புறம் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து 20 கொஷின் 40 மார்க்கு. ஹிந்தி இங்கிலீஷ் 20 மார்க்கு, 20 கொஷின் 40 மார்க்கு. சரிங்களா? டோட்டலாக வந்து 60 மினிட்ஸ், 60 நிமிஷம். இது ஹிந்தி இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, தமிழில் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? இதில் ஒன்றா ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எக்ஸாம் எழுதுனால நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு இது எல்லாமே வந்து தமிழில் படிச்சுக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குங்க, இது பார்த்துக்குவாங்க. அடுத்தது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னங்களா, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து மெயிலாக இருந்தால் 170 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா ஃபிசிக்கல் போயிடும். அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணாதீங்க. சரி, ஓகேங்க, இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காத இருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.